எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம். The book of Jeremiah chapter 31 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அருமையான ஒரு வசனம். நேற்றைக்கு ஆணித்தனமாய் ஒரு விசுவாசத்தில் ஆண்டவர் இதை உறுதிப்படுத்தினபடினால் அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் கிறிஸ்துவின் நாமத்திலே பயபக்தியோடு வைக்கிறேன். ஒரு விசை மறுபடியும் ஒரு விசை வாசித்தால் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இது தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். அவர் ஒருத்தர் தான் இப்படி, ஆண்டவர் ஒருத்தங்க தான் இப்படி சொல்ல முடியும். God is willing to meet the lowest moments and offer them solace, renewal. மனுஷனுடைய லோவஸ்ட் மொமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், மனுஷனுக்கு ஹையஸ்ட் மொமெண்ட்ஸும் இருக்கும், மனுஷனுக்கு லோயஸ்ட் மொமெண்ட்ஸும் இருக்கும். என்ன அர்த்தம்? லோயஸ்ட் மொமெண்ட்னா அடிமட்டத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், சம்பவங்கள் வாழ்க்கையில் நேரிடலாம். மனுஷனுக்கு ஹையஸ்ட் என்று வரும் பொழுது அவன் சந்தோஷத்தின் உச்சகட்டம். இந்த உச்சகட்டத்தை, சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை சந்தித்து நம்ம சமாளிச்சிடலாம். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்னு வரும்போது அதுதான் நம்ம மைண்டில் இருந்து நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணிவிடும், நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனுஷனுடைய லோவஸ்ட் எண்டுன்னு வரும்போது அதை லேஸில் ஈடுகட்ட முடியாது. அது கசப்பான ஒரு அனுபவமாக இருக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை படைத்தவர் ஹையஸ்ட்டுக்கு இல்லை. ஹையஸ்ட்டில் அவரும் நம்ம ஹையஸ்ட் எவ்வளோ நேரம் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும், உச்சகட்ட ஆனந்தம். ஆனால் நம்முடைய அடிமட்ட ஒரு துன்பம், துயரம் என்னன்ட்டு ஒரே ஒருத்தர் தான் அறிவார். அந்த அடிமட்ட துன்பத் துயரத்தின் மத்தியில் அவர் உதவி செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதனுடைய இருதயம் நம்முடைய உச்சகட்ட ஆனந்தத்தை பார்க்கலும் நம்முடைய உச்சகட்ட சோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தான் அவருக்கு ரொம்ப கண்ணு அதிகமாக போகுது. ஸ்தோத்திரம். அது மேலே தான் போகுது. உச்சகட்ட ஆனந்தத்தில் இருந்தால் கூட இறங்கிடலாம் நம்ம. ஆனால் அடிமட்ட சோகத்திலேருந்து ஏறி வர்றது மிக கடினம். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அது கடினம். காட் இஸ் வில்லிங். அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். காட் இஸ் வில்லிங் டு ஹெல்ப். He is willing to visit us when we are in the very lowest estate. சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதுனாலே நேற்று ராத்திரி தைரியமாய் வந்திருக்கிறேன். அவருடைய இருதயத்தை பாராட்ட ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய இருதயத்தை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். தெய்வத்துக்கு இருக்கிற இருதயத்தை பாருடா, படைச்சவருக்கு இருக்கிற இருதயத்தை பார். நம்மளை ஆளுகை செய்கிற மக்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்னு நினச்சிட்டு தேசத்து குடிகள் வாக்களிப்பார்கள். அப்படிதானே? ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களும் வாக்கு சேகரிக்கும்போது பல காரியங்களை சொல்லுகிறார்கள்.
அது மக்களுக்கு அது ஆனந்தமாக இருக்கிறது. இவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு இதை செய்வார்கள் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவர்கள் இருதயம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த அடிமட்டத்துக்கு போகும்பொழுது அவனுடைய நிலைமைகளை கண்காணிக்கிறவரும் கவனிக்கிறவருமாய் இருக்கிறார். எப்படி பொது இடங்களில் நாம் போகும்பொழுது கேமராக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆட்களுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். யார் வர்றா, யார் போகிறா, என்ன எடுத்துகிட்டு போகிறான், ஏது எல்லா இடத்துலையுமே இப்போ மேண்டேட்ரியாக அது மாறி போச்சு. அது கட்டாயமாக மாறி போச்சு. அதை வச்சு தானே எது நடந்தாலும் பிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் கண்காணிக்கும் கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள், சர்விலியன்ஸ். அதுபோல நம்மை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 2 கண்கள் எப்போதும் ஜீவனுள்ள கண்கள் இருக்கிறது. மங்கி போகாத கண்கள். அந்த கண்களுக்கு கேட்ராக்ட் வருவதில்லை, குளோக்கோமா வருவதில்லை, சுகர் அதிகமாக போச்சுன்னு கண்ணு மங்கி போவதில்லை, ரெட்டினல் டேமேஜ் வரப்போவதில்லை, கண்கள் சொருகி போவதும் இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐஸ் ஆஃப் காட். தே ஆர் த க்ளோரியஸ் லிவிங் ஐஸ். அவருடைய கண்கள்லேருந்து ஒளி பிரகாசம் பூமி எங்கும் உலாவி ஸ்கேன் பண்ணிக்கொண்டே இருக்கு. அவரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று இரவும் பகலும் ஸ்கேன் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய பேர் ஆஃப் ஐஸ். அவருடைய இருதயத்தை நாம் பாராட்ட பழகிக்கொள்ள வேண்டாம். இந்த கண்கள் என்ன செய்கிறதாம்? இந்த நரர் படும் வேதனை, நரர் மனுஷர்கள் நரர் படும் வேதனையுடைய அந்த வேதனையுடைய உச்சகட்டத்தை பார்க்கிறது. உச்சகட்டத்தை பார்க்கிறது. வாழ்க்கையை வெறுத்து போய் நீ பிழைக்கிறது எதுக்காக, நீ யாருக்காக நான் வாழ வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் வரும் பொழுது இந்த ஒரு ஜோடி கண்கள் நம்மேல் படுகிறது. நாம் நினைக்கிறது சரியாக இருந்தாலும் வெறுப்பில், கசப்பில் ஒரு நொடி பொழுதில் அவைகளை மாற்ற உதவி செய்ய அந்த கண்கள் பார்த்து, ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமை இறங்குகிறது பாருங்கள். மறுபடியும் வாழலாம் என்கிறதான நம்பிக்கையை கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை அந்த கண்கள் பார்த்தது. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற துக்கமும் துயரமும், தாங்கொண்ணா துயரமும், முறுமுறுப்புகள். அந்த நேரத்தில் முறுமுறுப்புகள் சகஜமாய் வருகிறது. மனுஷன், ஆண்டவர் சொன்னார், நான் கண்டேன் என்று சொன்னார். கண்டேன், என் ஜனங்கள் படுகிற அவதியை நான் கண்டேன், பார்க்கவே பார்த்தேன் என்று சொன்னார். அப்படியானால் ஒரு பார்க்கும் கண்கள் மறையப்போகிறதே இல்லை. வா, உன்னை அழைத்தாராம், வா நான் உன்னை அழைக்கிறேன், அவர்களை விடுவி என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைத்தார். விடுவித்தாரோ? விடுவித்தாரா? கட்டாயம் விடுவித்தார். He is willing to help us. He is willing to deliver us. என் ஆண்டவரை இன்று பாராட்ட பழகுங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாள் He is willing. ஐயா, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்குவீர் கேட்டான். கையை நீட்டினார், அவனை தொட்டாராம். தொட்ட பிறகு எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் வில்லிங். இன்று இந்த காலை வேளையில் ஒன்று அடிமனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். God is always willing
willing to lift you up. அமிழ்ந்து போகாதபடிக்கு, துக்கத்தின் மேல் துக்கம் வந்து அமிழ்ந்து போகாதபடிக்கு நம்ம கைதூக்கி எடுக்கிற தெய்வம். ஐ ஆம் வில்லிங் என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை ஒலுக்கி போட்டது. நான் அந்த வரை தியானம் பண்ணதில்லை இப்படி. ஆனால் அந்த கோணத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு போனார். நீங்கள் எப்படி பாராட்டுறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் மாத்திரம் பாராட்டி கொண்டிருக்கிறேன். இஃப் காட் இஸ் நாட் வில்லிங், வாட் வுட் ஹேப்பன்? ஐ ஆம் நாட் வில்லிங் என்று சொன்னால் என்ன நடக்கும்? செத்து மடிந்து போயிருப்பா. யார் நம்மை தூக்கிவிடக்கூடும்? ஒரு யோபை யார் தூக்கிவிடக்கூடும்? தானாகவே வந்துட முடியுமா? சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருந்தால் ஒருவேளை நம்மளாவே இறங்கி வர்றதுக்கு முடியும். கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி வரும். துக்கத்தில் இருக்கும்போது கொஞ்ச நாள் இருந்துட்டு மேலே வர்றது கடினம். யாரோ ஒருவருடைய உதவி நமக்கு வேண்டாம். மனுஷர்கள் உதவி இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அது தேவனுடைய உதவியை போல இருக்காதே. கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் மறைந்து போகும். நல்ல மனுஷர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. லிமிட்டட். their help is limited help, but they will not be willing after a certain limit. ஒரு லிமிட் வரைக்கும் அவர்கள் சித்தமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் ஒரு லிமிட் தாண்டும் போது என்னால் முடியாது என்று போய்விடுவார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் அப்படி சொல்லவே மாட்டார். பாராட்ட பழகுங்கள். Our hearts must be trained to appreciate God. நம்முடைய இருதயங்களை பழக்க வேண்டும் அவரை பாராட்டுவதற்கு. கர்த்தர் நல்லவர். அவரை அறியாமல் கூச்சல் போடுறது அல்ல, அவர் யாருன்னே அறியாமையே மௌனமாக இருக்கிறதும் அல்ல. ரெண்டும் தப்பு. அவரை அறிந்து நாம் அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருப்பதற்கு நம்முடைய இருதயங்களை பழக்க வேண்டாம், ட்ரெயின் பண்ண வேண்டாம். அதனால தான் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஒரு பழக்கினான். டேவிட் ட்ரெயின்டு ஹிஸ் ஹார்ட். தாவீது தன்னுடைய இருதயத்தையே ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வந்தான். பாருங்க, ஒரு பழக்கத்துக்குள் கொண்டு வந்தான். நான் பேசுகிற இந்த ஜீவ வார்த்தைகள் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதா? அவன் தன் ஆத்துமாவை பழக்கின விதத்தை பாருங்கள். அடிக்கடி ஆத்மாவை பார்த்து சொல்லி கொண்டிருப்பான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ட்ரைனிங் கொடுக்கிறான் பாருங்க. அவர் செய்த உபகாரங்களை நீ மறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறான். அடுத்து சொல்லுகிறான், அவன் தன் உதடுகளுக்கு கட்டளை கொடுக்கிறான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தன் உதடுகளுக்கு அவன் ஒரு பழக்க வைக்கிறான், ட்ரைனிங் கொடுக்கிறான். அதே உதடுகளுக்கு இன்னொரு மாதிரியும் ட்ரைனிங் கொடுக்கிறான். நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்தேன் என்று சொல்லுகிறான். கடிவாளத்தால் என் வாயை நான் போட்டேன், அடக்கினேன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு ட்ரைனிங் தேவைப்படுது பார்த்தீங்களா? அவரை ஒரு காலம் மறுதலிக்கக்கூடாது. நாம் துக்கத்தின் மேல் துக்கமாய் இருந்து அமிழ்ந்து போகாதபடிக்கு நம்மேல் நினைவாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவன். ட்ரெயின் பண்ணுங்க உங்கள் ஆத்மாவை துதிப்பதற்கு. நான் நல்ல ட்ரெயினர். நீங்களே உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். நான் மனுஷன்தான், ஆனால் உங்கள் ஆத்மா உங்களுக்கு சொந்தமானது. உங்களுக்கு தான் அடிபணியும். அல்லேலூயா. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற குதிரை அவங்கவுங்களுக்கு தான் அடிபணியும். எங்கள் வீட்டில் கட்டியிருக்கிற குதிரை நான் சொன்னால் கேட்கும், பக்கத்து வீட்டால் சொன்னால் கேட்காது. அதுபோல தான் நம்முடைய ஆத்மா நமக்கு தான் அடிபணியும். ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்தான். அன்பானவர்களே, first of all, please understand that God whom you serve, the living God, his name is Jesus Christ, the Lord, is willing. நம்மள அந்த 1008 பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் கையை வைப்போம்.
சுஸ்தமாக்குறதுக்கு. அவர் ஒரு பேச்சும் பேசலை. எடுத்தோன்னு கை வச்சிட்டார். ஐயா கை வச்சிட்டாருன்னா அந்த இடத்துல குஷ்டரோகம் இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு பேசினார். 1008 பேர், 10,000 இல்லை, 1,00,00,000 மக்கள் வாய்ப்பேச்சை கேட்டு தானே ஏமாந்து போனேன். ஒருத்தனும் வந்து உன்னை தொடலையே. தேவதூதன் கலக்கும்போது ஏன்டா விழலைன்னு சொல்கிறதுக்கு 10,000 பேர் இருக்கிறாங்க. நீ இப்படி சப்பானியாக பிறந்துட்டியே, இப்படி ஒரு முடவனா ஒரு கட்டில் கடையாய் பிறந்துட்ட, ஏன்டா பிறந்தன்னு கேட்குறவன் இருப்பான். நீ செஞ்ச பாவமா, உங்கள் அப்பா செஞ்ச பாவமா, உங்கள் ஐயா செஞ்ச பாவமான்னு 1000 டயலாக் விடுறவன் இருப்பான். என்னமோ சொல்லிட்டு போட்டோம். யாராவது படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாங்களா? இல்லை. இதை தானே கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு உனக்கு காது. இதைத்தானே வாழ்நாளெல்லாம் கேட்டேன். திருப்பி வந்தான், மனம் திரும்பி ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு வார்த்தை கடிந்து கொண்டாரோ? அறிவு கெட்டவனே, என் பணத்தை போட்டு நாசமாக்கிட்டேன். அதென்ன ஆண்டவருடைய பணம்? மகாராஜா, மகாராஜா. முழு பரலோகத்தை காட்டலாம். உன்னுடைய ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம். அதை மறந்துட்டேன்னார். என்னுடைய ஆஸ்திகள் மற்ற அதெல்லாம் கர்த்தர் சம்பாதித்ததான் என்ன, அது அவருடையது. அதை மேலே ரொம்ப ஆசைப்படலையா. வசனம் சொல்லுது, அவர் படைச்சதான படைப்புகள் மேலே அவர் ரொம்ப சந்தோஷப்படலையா. அது ஒன்றும் பெருசாக தெரியலையா. ஏசாயாவின் புஸ்தகத்தில் அப்படி இருக்குது. ஒரு விசை வாசித்திடலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 66, 1, 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பாதபடி எப்படிப்பட்டது, ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஏப்பா இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டார். எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருவீங்களா? மனுஷர்கள் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் கர்த்தர் வாசமாக இருப்பதில்லைன்னு போட்டிருக்கு. வானம் எனக்கு சிங்காசனம். முழு வானம் அவ்வளவு பெரிய நாக்காளி எனக்கு, அவ்வளவு பெரிய நாக்காளி எனக்கு. ஸ்தோத்திரம். இது பூரா நாக்காளியாக இருந்தால் நம்ம எவ்வளவு எப்படி உட்கார முடியும்? முட்டு உண்டு இடத்துல ஒரு இடத்துல உட்கார முடியும். பெரிய நாக்காளி, இந்த ஸ்டேஜே நாக்காளி. அவருக்கு வானம் முழுவதும் ஒரு பெரிய நாக்காளி. அதில் உட்கார்ந்தான்னா இத்தினூண்டு ஏதோ குருவி குஞ்சு மாதிரி அவர் அதை நிரப்புகிற தேவன் ஆவியாக இருக்கிறார். உன்னால் அப்படி நாக்காளி செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்படி செய்வியா? எனக்கு ஒரு நாக்காளி செஞ்சு தருவியா? சரி, நான் கால் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒன்று வேணும். ஒரு ஸ்டூல் மாதிரி எனக்கு ஒன்று வேணும். ஃபுட் ஸ்டூல் அதுக்கு பேர். அது முழு பூமியும் எனக்கு ஃபுட் ஸ்டூல். நீ செய்கிற ஸ்டூல் இந்த இவ்வளவு தான், 3/4 அடிக்கு 3/4 அடி. இதில் காலை வச்சா என் கால் பத்துமா? உன் கால் வேணால் இத்தினுண்டா இருக்கலாம், அது இதுக்கு போதும். என் காலுக்கு அது போதாது. என் நாக்கால் எவ்வளோ பெருசோ, நான் பாதம் வச்சுக்கிறது அவ்வளோ பெருசாக இருக்கணும்னார். ஏன்னா அதையும் நிரப்பி விடுவேன். உங்கள் பாதம் இத்தினுண்டு, என் பாதம் பூமியே நிரப்பிடுன்ட்டார். எங்கே போனாலும் அவர் பாதத்துக்கு கீழே தான். பூமி உருண்டை பூரா அவர் பாதத்துக்கு கீழே தான் அடங்கும். அவர் பாதத்தை நீட்டினார்னா பூமி அந்த உருண்டை அங்கே கீழே கிடக்கும். அவ்வளோ பெரிய ஒரு நாக்காளி, அவ்வளோ பெரிய ஒரு பாதப்படி எந்த செய்வீங்களான்னு கேட்டார். செஞ்சு தர்றீங்களான்னு கேட்டார். அப்படி கேட்குறார். எப்படிப்பா கட்டுவ நீ? அப்படி சொல்லிட்டு அவர் அதில் எவ்வளோ சந்தோஷப்படலாம். நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கிருபையில் ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஒரு 1200, 1200 தாண்டி ஒரு 1800 முக்கால் கிரவுண்டு,
அதையும் தாண்டி 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கிரவுண்டு, அதையும் தாண்டி ஒரு 3 கிரவுண்டில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்னு வச்சுக்குவோம். ஒரு 3 கிரவுண்டில் உங்களுக்கு ஒரு வீடு பெருசாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும்? தவிக்கிறீங்க, அட 400லேயே முடிச்சுக்கிட்டோண்டா, இவர் சொல்கிற மாதிரி 3 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு கிடைச்சாலே தோத்துறோண்டா அப்படின்ட்டு நிற்கிறீங்க. அது கூட இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தவங்க என்ன நினைப்பீங்க? போதும் சாமி, நமக்கு ஏதோ இருக்குது கூரை, ஸ்தோத்திரம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த அவ்வளோ பெரிய ஒரு இடத்த நமக்கு ஒருவேளை தேவ கிருபையில் கொடுத்து ஆண்டவர் கட்ட சொன்னார்னா நமக்கு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பெரிய விசாலமான வீடுகள், விசாலமான ரூமு, விசாலமான எல்லாமே விசாலம், பயங்கர ஒரு சந்தோஷம் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு 10 கிரவுண்டு சும்மா போடுவோம் ஏன் கணக்கு. அதையும் தாண்டி 1 ஏக்கர், 1 ஏக்கரில் வீடா? பாஸ்டர், எங்களுக்கு இங்கே பார்த்தா நீங்கள் எல்லாம் பொறாமப்படுவீங்கன்னு சின்ன வீடாக வச்சுருக்குறோம், எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள், நாங்கள் 5 ஏக்கரில் வீடு கட்டியிருக்கோம். ஜமீன்தார் ஐயா அப்படி யாராவது இருக்கீங்களா? எனக்கு தெரியல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெலேஷியஸ் ஹவுஸ் நம்ம கட்டியிருந்தோம்னா நமக்கு அதில் கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்பப்போ போவோம், எதையாவது பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அது கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த சந்தோஷம் நிலைச்சு நிற்கிறது இல்லை. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு எப்படி, அவருடைய சிங்காசனம் எப்படி, கால் வச்சுக்கிறதுக்கு பாதபடி எப்படி, அவருக்கு ஏசி தேவையா, அவர் உண்டாக்கின கோள்கள்லாம் எப்படி சுற்றுது, மியூசிக் போட்டுக்கிட்டே சுற்றுது, பாட்டு படிச்சுக்கிட்டே ரிங்காரம், எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் அழகு மியூசிக் வந்துக்கிட்டே இருக்குது, தூதர்கள் பாடல், செட்டிங் எப்படி, இதெல்லாம் நம்ம வாயை பிளந்து அல்லையா சொல்கிறோம். அவருக்கு ஒரு நாளும் இதை குறித்து சந்தோஷம் இல்லையா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம்னா கோள்கள், பிளானட்ஸு, அப்புறம் அது இது தூதர்கள், அப்பா எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உழைச்சி வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீடு ஒன்றும் கட்டலை. 1 ஏக்கர் பூமி இன்னைக்கு வாங்கணும்னா எவ்வளோ சம்பாதிக்கணும், இல்லை தாத்தா பாட்டி சொத்து எவ்வளோ இருக்கணும் நமக்கு? அவங்க சம்பாதிச்சு தானே நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்மளாக சம்பாதிக்க போனால் ஒரு 400 சென்ட்டில் முடிச்சுக்கிறோம், அவ்வளோதான் இருக்குது, முடியலை, கிடைச்ச வரைக்கும் தோத்திரம்ட்டு கட்டிட்டு உட்காந்துட்ருக்குறோம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி இதெல்லாம் நான் வாங்கலை, நான் சிருஷ்டித்தேன்னு சொல்லுகிறார். ஐ ஆம் த கிரியேட்டருங்கிறார். அவருக்கு 400 சென்ட்டு தான் உண்டாக்க முடியுமா? இல்லை மிஞ்சி போனால் ஒரு 3/4 கிரவுண்டு உண்டாக்க முடியும்ப்பா என்னால். அப்பா, எல்லாம் என் கரம், நான் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாயின அப்படி சொல்லிட்டு, ஆனாலும் இல்லை இருங்க, ஆனாலும் விட்டு நான் இன்னும் போகலையே. நீங்கள் போனாலும் இல்லை போகிறீங்க, ஆனாலும் நமக்கெல்லாம் இப்படி ஒன்று கிடச்சி, இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மிஞ்சி கிடச்சதுன்னா கண்ணு இங்கே இருக்காது, இங்கே போயிடும். அப்பா, பார்க்குற பார்வையும் எடுப்போம். அதான் மனுஷன். அவருடைய கண்ணு எங்கே போயிருக்கணும்? அங்கே போயிருச்சுன்னா கண்ணு நம்மளை பார்த்துருக்கவே மாட்டார். அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை பார்க்கிறதா. இவ்வளவு காரியத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறவர் மனுஷனுடைய அடிமட்ட துன்பத்தை பார்க்கிறதுக்கு கண்களை நோக்கினாரே. இது என்னதுன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலை. ஒருவேளை உங்களுக்கு தேவனை பாராட்டுகிற மனசு இருந்தால் உங்களுக்கு புரியுமா என்று சொல்லுங்கள். உங்களுக்காவது புரியுதான்னு சொல்லுங்க. எனக்கு புரியாட்டினாலும் எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளவுக்கு சொந்தக்காரர். நமக்கு இத்தினோண்டு பூமிக்கு சொந்தக்காரனா மாறிட்டா நம்ம கண்கள் எப்படி போகுதையா? எத்தனை அற்பமாய் பார்க்கிறோம்,
எவ்வளவு எடுப்பாக நெஞ்சை தூக்கிட்டு நடக்கிறோம், கண்ணை எடுப்பாக ஒய்யாரமான அடேடேடேடேடாடாடா. அவர் எவ்வளவுக்கு சொந்தக்காரர். ஆனாலும் இருதயத்தில் நறுங்குண்டு ஆவி உள்ள மனுஷன் மேலே கண்களை வைக்கிறார்னா அவர் எவ்வளவு தயாளன். யோசித்து பார்க்க வேண்டாம். நம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று எழுதியிருக்கிறது. மண்ணு தான் இவன். இந்த மண்ணு கொஞ்ச காலத்தில் மண்ணுக்கு திரும்பணும், அது அவர் அறிவார். அந்த சட்டத்தை போட்டதே அவர் தான். அந்த சட்டத்தை போட்டதே அவர் தான் போட்டார். மண்ணிலேருந்து எடுத்தார், திருப்பி மண்ணுக்கே போன்ட்டார். இவன் மண்ணுக்கு திரும்புவான். ஒருவேளை என்னுடைய ஆஸ்திகளை போல என்னுடைய வானம் சிங்காசனம் அது போல இவனுக்கு கிடைச்சிருந்தா இவன் என்ன இருப்பான். அதனால தான் கொஞ்ச காலத்தான் நம்முடைய வாழ்க்கை நீர்க்குமிழி தோன்றி மறைகிறது போல லிமிட் பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். மனுஷன் சிருஷ்டிகர்த்தர் அல்ல, மனுஷனால் சிருஷ்டிக்க முடியாது. ஆகவே தான் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மனுஷர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் மாத்திரம். He is all powerful. He is mighty to help us. ரெண்டாவது, இந்த விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு போட்டிருக்குதே, இந்த விடாய்த்த ஆத்துமா என்கிறதற்கு இங்கிலீஷில் என்னடான்னு கொஞ்சம் பார்த்தால் டயர்டுன்னு எழுதியிருக்கிறது. டயர்ட், ஃபார் ஐ ஹாவ் சாஷியேட்டட் த வியரி சோல். வியரி என்று ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, டயர்ட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். நம்மெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. கொஞ்சம் டயர்டாக இருக்குது இன்னைக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு வர்றேன், எனக்கு என்னமோ டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூங்கிட்டு வர்றேன், டயர்டாக இருக்குது, பா கொஞ்சம் நேரம் தூங்குனேப்பா, அந்த டயர்டெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படிங்கிறோம். மாம்சத்தில் நம்ம எவ்வளோ டயர்டாயிடுறோம். அதுபோல் ஆத்மாவிலே டயர்டு, பலவிதமான ஒரு சோர்வுகள் ஆத்மாவிலே வருது. இனி நான் ஏன் வாழணும், அது ஒரு டயர்ட். வந்த விளைவு, டயர்ட்னால வந்த விளைவு என்ன? வார்த்தைகள் தான் ஆத்மாவுடைய நிலைமையை வெளியில் கொண்டு வரும். டயர்டாக இருக்கு, இனி எனக்கு விடிவு காலம் இல்லை, அது ஒரு வார்த்தை. இனி என்னை யாரும் நேசிக்க மாட்டார்கள், அது ஒரு வார்த்தை. இனி நேசிப்பவர்கள் போய்விட்டார்கள், வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை, அது ஒரு வார்த்தை. நான் பாஸ் பண்ணவே மாட்டேன் இனிமேல் அப்படின்னு மாணவர்கள் சொல்லுவார், அது ஒரு வார்த்தை. ஏதோ வாத்தியார் சொல்லிட்டாரா நீ உருப்பிட மாட்டடான்னு, இவர் என்னமோ உருப்பிட்ட மாதிரி சொல்வார். அவன் அதை மனசில் வச்சுக்கிட்டு இனி என்னால் படிக்க முடியாதுன்னு ஒரு சோர்வு. எங்கள் அப்பா இனி ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான் எனக்கு படிப்பு இனி வராது, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள். ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தின் மேலே பாவம் செஞ்சு 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 எனக்கு இனி விமோசனம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆத்துமாக்களும் உண்டு. விரக்தி சகஜம், மனுஷனுக்கு அது இயல்பு. டயர்ட். ஆண்டவர் பார்க்கிறார், ஐ ஹவ் சாஷியேட்டட் த weary soul என்று சொல்லுகிறார். அந்த டயர்டாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நான் என்ன செய்வேன்னா, தட்டி எழுப்பி ஒரு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு கொடுத்து எழுப்பி விடுவேன்னு சொன்ன மாதிரி இல்லை, ஐ ஹாவ் சம்பூர்ணம் அடைய செய்வேன். உங்களுக்கு என்னென்னு மீனிங் தெரியாமல் நீங்கள் அல்லையா போட்டீங்க, எனக்கு தெரியும். பாவம். சம்பூர்ணம்னா ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு நல்ல வார்த்தைன்னு தெரிஞ்சதுனால உடனே வாய் என்ன செஞ்சிருச்சு, ஸ்தோத்திரம் பண்ணிருச்சு. ஆனால் அதுக்கு மீனிங்கை சொல்கிறேன் கேளுங்க, அது இன்னும் உங்களுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண ஒரு வாய்ப்பு உண்டாகும். சம்பூர்ணம் என்று சொல்லுகிறது நிறைவுங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு மீனிங் தென்படு, நிறைவு தான். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா ரெப்ளனிஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் அதுக்கு அர்த்தம். ரெப்ளனிஷ். இன்னும் கொஞ்சம் இந்த வார்த்தையும் கடினமான வார்த்தைன்னு இங்கிலீஷில் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான வார்த்தையை சொல்கிறேன், ஃபில். ஃபில்
ஒரு முறை ஹார்லிக்ஸ் வாங்கினா டப்பாவோட அந்த கிளாஸோ இல்லை பிளாஸ்டிக்கோட பக்காவாக கொடுக்குறான். அது தீர்ந்து போகுது ஒரு மாதத்தில். 4 பேர் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா 15 நாள்லேயே தீர்ந்து போகும். அடுத்த முறை இன்னொரு பெருசாக டப்பா கிளாஸில் அப்படியே வாங்கிட்டு வருவீங்க, அது காஸ்ட்லி. உடனே கடையில் போய் என்ன சொல்கிறீங்க, ரீஃபில் பேக் இருக்குதா? அது வெறும் பேப்பர் டப்பாலேயே சீப்பாக கிடைக்கும். ரீஃபில் பேக். அதனுடைய விலை இல்லை, இந்த விலை. இதை கொண்டு வந்து ரீஃபில் பேக்லேருந்து கொண்டு போய் அந்த மெயின் டப்பாவில் கொட்டிடும், சேஃபாக இருக்கு. அதுபோல் ரீஃபில், ஃபில்லிங், ரெப்ளனிஷ் என்று அர்த்தம். அதுக்கு பேர் தான் ரெப்ளனிஷ்னு அர்த்தம். பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் இருந்துச்சு, காலியாயிடுச்சு. அந்த காலியானது நிமித்தம் இவன் வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்னன்னா, இனி நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்கிற வார்த்தை. எல்லாம் இருந்தா ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான்? ஆமாம், ஃபுல்லாக ஹார்லிக்ஸ் இருக்குது, போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. ஹார்லிக்ஸ் ஃபுல்லாக டப்பா நிறைய இருக்குது, ஒன்றுமே இல்லை பாரு, இனி என்னத்துக்கு இந்த டப்பா அப்படின்னு நான் சொல்லுவீங்க? கவலைப்படாமல் அதை குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் காலியானதுக்கு அப்புறம்தான், காலி ஆயிடுச்சப்பா இன்னைக்கு, சை. அதுவும் காலியானதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் சொல்லும், என் முந்தின நாள் சொல்லப்படாதா? அதுக்கப்புறம் லபோதிபோங்கிறது. அந்த இல்லாத நிலைமையில தானே ஒரு வார்த்தைகள் வருது. உடனே அதை மறுபடியும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு நம்ம மனசு? இன்னொரு மாதத்துக்கு நமக்கு கவலையே கிடையாது. அப்படி அது ஆண்டவர் பாருங்க, நமக்குள்ள இருந்தது சந்தோஷம், இருந்தது, திடீர்னு அது காலி ஆயிடுச்சு. அது இல்லை. ஏப்பா ஒரு முறை தான்ப்பா வாங்கி கொடுக்க முடியும் டப்பா எல்லாம், இப்படி மாதம் மாதமாக வாங்கி கொடுக்கறது உனக்கு அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ஆனால் தேவன் அப்படி சொன்னால் என்னாகிறது? என்னாகிறது? அவர் சொல்றாரு, ஐ ஹவ் சாஷியேட்டட் இட், நான் ரெப்ளனிஷ் பண்ணுகிறேன், நான் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேங்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா விடாய்த்து போன, டயர்டாக இருக்குது. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கும் எனக்கும். நம்ம காலமெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அவர் இப்படிப்பட்டவர். தேவன் எப்படிப்பட்டவர்னு கேள்வி கேட்டா நீங்க சொல்லணும், காலியாக காலியாக நிரப்பிட்டே இருப்பாரு, அப்படிப்பட்டவர்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ரொம்ப டைம் எடுக்க மாட்டேங்கிறாரு பேசுறதுக்கு. நைட்டு பூரா உட்காந்து தியானம் பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னில் பெருமை கிடையாது. இதை சொன்னா உடனே என்னைய நீங்க பாராட்டிடக்கூடாது. அவ்வளவு குயிக்கா அவர் பேசுகிறார். கடகடகடான்னு பேசி முடிச்சிடுறார். அவ்வளவுதான். இனி நீ பைபிளை மூடுங்கிறார். நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா? நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ வருஷங்கள். இது ரகசியம் சொல்லித்தாரேன். வெளியாக்கப்படாத ரகசியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு தியானம், எவ்வளவு ஜெபம். சில நேரங்களில் ஆதி நாட்களில் ஆல்மோஸ்ட் நைட்டு பூரா உட்காருவேன். ஒன்றும் வரமாட்டேங்குது ஆண்டவரே, ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு பயம் வேற பிடிக்கும். அதெல்லாம் கடந்து வந்து இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, டக் டக்குன்னு. அதுவும் இந்த பக்கம் இங்கே வந்துட்டா, இங்கேருந்து பலிபீடத்துலேருந்து என்னென்னமோலாம் வருது. நான்லாம் யோசித்ததே கிடையாது. The ministry becomes very simple as you begin to walk with him close. அவரோடு நடக்க, நெருங்கி நடக்க பழக 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 வாழ்க்கை சுலபமாய் மாறுகிறது. ஆனால் அந்த நடக்கிறது கடினம். ஆனால் ஆசீர்வாதமாக அவர் நம்மை பயன்படுத்துவது அவர் சுலபமாக மாறுகிறது. ஆச்சரியமாக இருக்கும்.
இட்ஸ் வெரி த்ரில்லிங், வெரி வெரி த்ரில். அப்போ அவர் சொல்லுகிறார், இப்படி சம்பூர்ணம் அடைய பண்ணி அடுத்து தொய்ந்த ஆத்துமா நிரப்புவேன். மறுபடியும் சொல்லுகிறார், ஐ வில் ஃபில். 2 இடத்துலையும் ஃபில் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2 ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய கண்டிஷனை சொல்லுகிறார். ஒன்று டயர்டு சோல், ரெண்டாவது தொய்ந்த அப்படின்னு சொன்னதுக்கு இங்கிலீஷில் ஓரளவுக்கு தமிழில் புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு 2 பேரும் சொல்லுங்கள். தொய்ந்து தொங்கிட்டான், அப்படி தானே புரிந்து கொள்கிறோம். நீங்கள் புரிந்து கொண்டது கரெக்டு தான். அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு கேட்டால் பவுடவுன் அர்த்தம். பவுடவுன், இப்படி தலையை இப்படி தொங்க போட்டு பேச முடியாது, வாயை திறக்க முடியாது, மேலே பார்க்க முடியாது, குனிஞ்சு அவமானத்தில் பவுடவுன். இந்த நிலைமை ரொம்ப மோசம். அந்த ஆத்துமா அப்படி மாறி நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல அவருடைய ஹார்ட்டை பாருங்க. அது லோவஸ்ட் எஸ்டேட்டில் அவர் பார்க்குறார். ஒரு மனுஷனுடைய அடிமட்ட அனுபவத்துக்கு போனால் என்னென்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். என்னென்ன நடக்கும்ட்டு டயர்டாயிருவான். 2வது தலை தொங்க போட்டுருவான். எப்படி இவனை எழுப்புறது? இப்படிப்பட்ட ஒரு ஆளை எழுப்ப முடியுமா ஐயா? திருச்சபையாரே யோசித்து பாருங்கள். நமக்கு அந்த நிலைமைகள் வராத வரைக்கும் நமக்கு இது புரியாது. ஒரு பணப்பற்றாக்குறை இல்லை, சில நேரங்களில் அவமானங்கள் வரலாம், சரீர சுகவீனத்தின் நிமித்தம் வரலாம், இழப்புகள் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக வரும். ரொம்ப அதிகமாக வர்றது இந்த மாதிரி நேரத்தில். நினையாத வேளையில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது இப்படி நடக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் அந்த தலையை தொங்க போடுகிறதும், இந்த நேரத்தில் டயர்டா இனி ஜெபிக்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டம். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? உண்மையாய் சொல்லியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணி பார்த்தீங்க, நீ ஜெபம் எனக்கு ஓடலை, என்னால் முடியல, நீ வேதத்தை எடுத்து வாசிக்க பலன் இல்லை, விருப்பம் இல்லை, வாசித்தாலும் அது ஏதோ ஒரு கடமையாக ஓடுது, என் மனசெல்லாம் தொங்கி போச்சு சாமி, அது என் வார்த்தைகள் எனக்கு தொடமாட்டேங்குது, என் ஆத்மாவை நான் அவர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னுடைய கவனத்தை அவர் மேல் செலுத்த முடியல, காரணம் அவ்வளவுக்கு அமுங்கி போயிருக்கிறேன். உடனே எடுத்த வேகத்திலே உடனே பைபிளை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாமா, அந்த சோகத்திலேயே மூழ்கலாமா என்ற ஆசைப்படுகிற மனுஷனுடைய இருதயம். இந்த நேரத்தில் தான் அவருடைய கண்கள் இந்த ஒரு நேரத்துக்காக, நம்முடைய இந்த வேலைக்காய் காத்திருக்கக்கூடிய கண்கள். அவர் எதுக்காய் காத்திருக்கிறார்? மனுஷனுடைய இன்பமாக இருக்கிற நேரத்துக்காக காத்திருக்கல, அது அவருக்கு தெரியும். இது ஒரு பாசிங் கிளவுடு, கடந்து போகிற மேகம் தான், இது ரொம்ப பெருசாக இல்லை, இது அவனை பாதிக்காது. இன்பமாக இருக்கக்கூடிய காலம் பாதிக்குதா? பேச வேண்டாம். பாதிக்குதான்னு கேட்டேன். அது பாதிக்காது. இன்பமாக இருக்கும்போது 4 பேருக்கு, ஏழைகளுக்கு சோறு அதிகமாக போடுவான், ஏன்னா அவன் ஆனந்தமாக இருக்கிறான். வசனமே சொல்லுது, சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். பாத்ரூமில் உட்காந்து விசில் அடிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்னா, ஐயா நார்மலாக இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்ட்டு சோப் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நான் உள்ள என்ன அர்த்தம்? ஐயா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாரு. 4 நாளாக குளிக்கவே ஆசை இல்லைன்னா எப்படி இருக்கு? அழுதுகிட்டே இருந்து 4 நாளாக குளிக்கலை, சாப்பிடலன்னா குளிக்க தோணுதா என்ன? விசில் அடிச்சு
இந்த ஒரு காலகட்டத்துக்காக காத்திருக்கிறவர் நம்முடைய தேவன். இது வரட்டும்டா, நான் பார்த்துக்கிறேன் அவனை. அல்லேலூயா. மனுஷன் என்ன செய்வான்னா, நம்முடைய இந்த நேரத்துக்காய், இந்த காலகட்டத்துக்காய் காத்திருந்து காலவாரி விடலாம் என்று காத்துக்கிட்டு இருப்பான். அவனு வரட்டும், வச்சு நான் வச்சுக்கிறேன், அப்புறம் பாரு அப்படிமா. இப்போ இல்லை, அப்போ வரட்டும் அப்படிமா. உண்மையா பொய்யா? யானைக்கு ஒரு காலம் வந்த நல்லா பழமொழி தயார் பண்ணி வச்சிருக்கானுங்க நம்மளுக்கு. பூனைக்கு ஒரு காலம் வராதடா, பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம், வருவான்ல. நம்முடைய ஆண்டவர் எதுக்காக காத்திருக்கிறாரா? எதுக்கு காத்திருக்கிறார்? இவன் என்னைக்கு இந்த விழுகிற மடங்கடிக்கப்பட்ட தலையை தொங்க போட்ட டயர்டு அந்த ஒரு நிலைமை வரும்னு காத்திருந்து, எதுக்கு? பாறாங்கல்ல தூக்கி தலையில போடுறதுக்காக அல்ல, அவனுக்கு தூக்கி விடலாம். ஒருபோதும் நம்மளை அப்படி அந்த நிலைமையில் ரொம்ப நேரம் வைக்க மாட்டார்ல. அப்படி இருதயத்தை பார்த்தீங்களா? பொன்னான தெய்வம், பொன் ராஜா. எத்தனை முறை தொங்க போட்டோம் தலைய. எவ்வளவு நேரம் டயர்டா நீங்க ஆத்துமாவில்? சரீரம் வேண்டாம் விடுங்க, இன்னொரு 10 நிமிஷம் நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணாலே நீங்கள் டயர்ட் ஆகிடுறீங்க. ஆத்மாவில் டயர்ட் ஆகலை. தட் இஸ் த ரியாலிட்டி. அதான் உண்மை. நம்மில் எத்தனை பேர் இனி நான் வாழ மாட்டேன்னு சொன்னீங்க? கை தூக்காதீங்க, வேண்டாம். எத்தனை பேர் வாழ முடியாதுன்னு சொன்னீங்க? இல்லை, நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை, இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னீங்க, என்னால் இனி முடியலப்பா இதுக்கு மேலேன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? ஏன்? டயர்டாயிருச்சு. இந்த நேரத்துக்காய் காத்திருந்து உதவி செய்யறதுக்கு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ராஜா. எப்படிப்பட்டவர்? கலங்க வேண்டாம், பயப்படாதிருங்கள். என்னுடைய வீழ்ச்சிக்காய் காத்திருக்கிறவர்கள் சத்துருக்கள் ஒரு பக்கம் இருக்கையில், நான் டயர்டாக இருக்கும்போது என்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு பேர் ஆஃப் ஐஸ் ஆர் லுக்கிங் அட் மீ. ஒரு ஜோடி கண்கள், ஜீவனுள்ள கண்கள் என்மேல் எப்போது நோக்கமா. அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல. இது எப்போது என் உள்ளத்தில் நூற்றுக்கணக்கான நேரங்களில் இது பேசியிருக்கிறது. இதை சொன்னால் சொன்னவர் உண்மையுள்ளவர். அது சொன்னால் he means it. சொன்னதை அது அப்படியே செய்யத்தான் சொல்லுகிறாரே ஒழிய அதை கொஞ்ச காலம் கழித்து மாற்றிட்டேன்னு சொல்கிற தேவன் அல்ல. அவருடைய நினைவுகள் நமக்கு நன்மையான நினைவுகள். அதைத்தான் இங்கே சொன்னார். அல்லேலூயா. இனி விடாய்த்த அடுத்து God cares for our sorrow. இனி அடுத்து என்ன நமக்கு தோணுதுன்னா, நம்ம அவரை ஃபில் பண்ணுங்கப்பான்னு ஒரு கேட்கலாம்ங்கிற தைரியம் நமக்கு தோணுது. அடுத்து என்னது? முதலாவது அவர் ஃபில் பண்ணுகிறவர், ரீஃபில் பண்ணுகிறவர், ரீஃபில். அடுத்து அவர் கேர் பண்ணுகிறார் நமக்காக. கேரிங் காட், கரிசனை உள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. மோசமான ஒரு சகையுவை அவர் தேடி வருவாரானால், இழந்துட்டான், இல்லை, இப்போ காலியா இருக்குது. அவன் இல்லாத நேரத்தில் தலையை தொங்க போடுவான். இல்லாததுனால டயர்டாயிடுறான். சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க, சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்கன்னு சொன்னவுடைய முகம் எப்படி இருக்கும்? ஐயோ பாவம், சரியா சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரு ஆகாரம் இல்லை. அவன் முகம் அப்படியே வாடி போய் டயர்டாகி தொங்கி போய் நிற்பான்.
அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து தெத்தி ஒரு 10-15 நாள் நல்லா கொடுத்து அவன் முகம் எப்படி களையை பார்த்தீங்களா? மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். நாணலை போல இருக்கிறான். டெசிஷன் எடுக்க தெரியல, தன்னால் நிமிர்ந்து அப்படி நிற்க முடியல. நாணல் நிற்குமோ இப்படி இப்படி ஸ்ட்ராங்காக அப்படி நிற்க முடியுமா? புருஷனை போல் நில் என்று சொல்லி அதுக்கு சொல்ல முடியுமா? அது முடியலை. அதால் அந்த நாணலை முறிக்காமல் அதற்கு பலத்தை கொடுத்து நிறுத்துகிறதே. அப்படி இருதயத்தை பாருங்கள். லேர்ன் டு அப்ரிஷியேட் த ஹார்ட் ஆஃப் காட். நாம் எந்த மூலைக்கு எம்மாத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மில் நினைவாய் இருக்கிறாராம். அது 2. 3வது என்ன நம்ம கண்டுபிடிச்சது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது, எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. அப்பா எனக்கு காலியாச்சு, எனக்கு நிரப்புங்கப்பான்னு சொல்லி போகிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒரு தைரியம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். இல்லாத போது நான் நேராக அவரிடத்தில் போவேன். I have a king. He is the richest above all. பயங்கர பணக்கார ராஜா. எவ்வளவுதான் உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடி 700 கோடிக்கு மேலே மக்கள் அவ்வளவு பேருக்கும் சம்பூர்ணமாய் நிரப்பினாலும் அவருடைய கஜானா காலியாகாத கஜானா. அதனால எனக்கு என்ன கவலை? அதனால தான் சங்கீதக்காரர்கள்லாம் பாட்டு பாடினார்கள், நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். பயப்படும் நாளில் நான் உம்மை நம்புவேன். என் பயத்தை நீக்குகிறவர் நீர் ஒருவர் தானே. என் சந்தோஷம் குறையும் பொழுது எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் போவேன். ஆனால் மறுபடியும் என் பாத்திரத்தை நிரப்பி தருவார். He will fill my cup. இன்னும் ஒருபடி தாவீது சொன்னான், He will not only fill my cup will overflow. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு கொட்டுகிறார். He is my God. எவன் என் பாத்திரத்தை நிரப்புறானோ இல்லையோ, மனுஷர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய பாத்திரத்தை நிரப்பாது. அந்த நேரத்துக்கு ரெண்டு துளி, ரெண்டு சொட்டு மழை பெய்கிற மாதிரி தான், தூறல் போட்ட மாதிரி இருக்கும் மனுஷனுடைய வார்த்தைகள். நல்லாயிடுவீங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். சுகமாக்க முடியாதே. அது தூறலை போல. அந்த நேரத்துக்கு சுகமாய் வெளியில் வரும் பொழுது எப்படி வருவான்? ஆனால் தூறல் போட்டு ஒருத்தன் போயிட்டு சொல்லிட்டு போனானே, உடனே வந்துருச்சோ அந்த சந்தோஷம். சுகமாய் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இருந்த சந்தோஷம் 4 பேர் வந்து தூறல் போட்ட அன்னைக்கு இருக்குதா? அவங்க போவாங்க, அவங்க பின்னால் நம்மளும் பார்த்துக்கிட்டே போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் இருந்துட்டு ஒரு டாட்டா காட்டிட்டு போவாங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு. நல்ல மக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மரணப்படுக்கையிலிருந்து நம்மை வெளியிலே கொண்டு வந்து நடமாட பண்ணுகிறது தேவன் அல்லவா? இது ஆண்டவருடைய கம்பேஷன் என்று வெளிப்படுகிறது பிரியமானவர்களே. இவன் 4 தக்காளி பழம் வாங்கி கொடுத்துட்டு நல்லாயிருவீங்கன்னு சொன்னதுனால நம்ம வெளியில் வரல. இட் இஸ் த பவர், ஹீலிங் பவர் ஆஃப் காட் that changes everything. It is the power of God that changes our heart's condition. நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிறது தேவனுடைய வல்லமை. அதனால தான் மறுபடியும் தலதூக்கி நடக்கிறோம், நிமிர்ந்து நடக்கிறோம். இல்லைன்னா செத்தே போயிருப்போம். God sent our destiny helpers at the right time. போய் சேர முடியாத நம்ம லக்குக்கு போய் சேர முடியாத அளவுக்கு ஸ்ட்ரக்காகி எங்கே நிற்கிற மாட்டி முழிச்சு தலையை தூக்கி தொங்க போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு உதவியாளரை தேவன் அனுப்பினார். He sent to somebody, maybe known person or unknown person, that's a different story. தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ டக்குன்னு நம்முடைய
போய் சேரக்கூடிய திசையை மாற்றி விட்டார்கள். அவர்களை மாற்ற சொன்னது, அவர்களை அனுப்பினது தேவன்தான். உங்கள் வாழ்க்கையில் சிலர் குறுக்கிடுவார்கள். உங்கள் போய் சேரக்கூடிய திசையை மறைக்கிற காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்களை கொண்டு தேவன் மறுபடியும் திசை திருப்பி மறுபடியும் சேர பண்ணுவார். They are called the destiny helpers. Destiny helpers. அப்படியெல்லாம் திருப்பி 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 கொண்டு வந்ததுனால இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சது தேவன் நாசமாக போகிறதுக்காக அல்ல. மறுபடியும் திசை தெரியாமல், பாதை தெரியாமல், போகிற வழி தெரியாமல் மாட்டி முழிப்பதற்காக இங்கே தேவன் கொண்டு வந்து வைக்கவில்லை. அந்த சரியான பாதையில் நடத்துவதற்காக வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த இடத்தை விடக்கூடாது. நமக்கு பாதையை காட்டிக்கொண்டே இருக்கிற தேவன் இங்கே இருந்து காட்டி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தை நாம் விடக்கூடாது. தட் இஸ் வை நம்முடைய ஆத்துமாக்களை நேராய் நடத்துகிற தேவன் இருக்கிற இடம் நமக்கு லாபம். லாபம் இங்கே வர்றதுதான் லாபம். ஒரு செகண்டில் தூக்கி விட்டுறாரு. ஒரு செகண்டில் நம்முடைய கவலைகளை மறக்க வைக்கிறாரு. எப்பேற்பட்ட கவலைகளோடு இருந்தாலும் அவருடைய சமூகம் அடுத்த செகண்ட் இனி அதை குறித்து யோசிக்க விடாதபடிக்கு செய்கிறது அவருடைய வல்லமை அல்லவா, அவருடைய மனதுருக்கம் அல்லவா இது. It is His compassion. So I have a confidence at any time I can go to my God for a refill. Hallelujah. குறைஞ்சு போச்சுப்பா, திருப்பி அங்கே போனால் திருப்பி கிடைக்கும். அது வற்றாத நீர் ஊற்றாமே, வற்றாது. கேரித்து வற்றி போகலாம், தேவனுடைய ஆறுகள் வற்றாது. ஹல்லேலூயா. இப்படி நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எதுக்காக அதை செய்கிறார்? அடுத்து எதுக்காக அப்படின்னா, முதலாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, His heart itself is a compassionate heart. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவருடைய இருதயமே ஒரு மனதுருக்கத்தின் இருதயம். பாப்பா பாப்பா அவருடைய கோபம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனால் அவருடைய இருதயம், இந்த தன்மை, நம்ம இருதயத்துக்கும் அவருடைய இருதயத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள். நம்ம மன்னிக்கிறதே கஷ்டம், மன்னித்த பிறகு மறக்கிறது அதை விட கஷ்டம். அவருக்கு அது ரொம்ப ஈஸி. அவருக்கு அந்த 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 பொல்லாத குணம் அவர்கிட்ட இல்லை, மனுஷர்கள்ட்ட தான் இருக்குது. மன்னிக்காமல் இருக்கிறது ஒரு பொல்லாத குணம் தானே, அதை மறக்காமல் இருக்கிறது அதை விட பொல்லாத குணம் தானே. அப்போ நமக்கு நாமே தெரியும், எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் இந்த தொல்லை இருக்கத்தான் செய்யுது. அவருக்கு அது கொஞ்சம் கூட கிடையாது. இது என்னால் இனி இதுக்கு மேலே விவரித்து சொல்ல என்னால் என்னுடைய தமிழ் மொழியோ இங்கிலீஷ் மொழியோ தெலுங்கோ உதவி செய்யாது. முடிஞ்சு போச்சு, அதுக்கு வார்த்தை இல்லை. அவருடைய இருதயத்தை யாராலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதவே முடியாது, விளக்கவே முடியாது. அவ்வளவு நல்ல இருதயம். இதோட முடிச்சுக்கலாம், சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்ல இருதயம். மேபி அது வரையும் சொல்லி முடிச்சுக்கலாம், அதுக்கு மேலே விவரிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் மனதுருக்கம் அவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு அது வந்துடுது. நமக்கு மனதுருக்கம் வர்றதுக்கு எவ்வளோ நாளாகுது? அவன் நம்மளை இப்படி திட்டான், அவன் அனுபவிக்கிறத பார்க்கணும். ஒருவேளை அதுக்கப்புறம் நம்ம மனம் இறங்கலாம். எத்தனை நாள் காத்திருந்து அவன் செஞ்சான்ல, பாரு இப்போ பாரு துடிக்கும் போது, சரி பாவம் பிழைக்கட்டும், சரி போ, ரொம்ப லேட். அதான் மனுஷன். ஆனால் அவருக்கோ டக்குன்னு மனதுருக்கம் வருது. ஒருத்தன் மனம் திரும்பி வந்துட்டான்னா, மனம் திரும்புறது ரொம்ப முக்கியம். அப்படித்தான் இருப்பேன், நீங்கள் மனதுருக்கணும். நோ, மனம் திரும்பிட்டா அவருடைய மனதுருக்கத்தை என்ஜாய் பண்ணுற பாக்கியத்தை போல வேற ஒரு பாக்கியமும் கிடையாது. It's the greatest privilege to enjoy the compassion of the Lord. That's the greatest gift to a man. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஆண்டவரை என்ஜாய் பண்ணுறது பெரிய மகா பெரிய பாக்கியம். அவரோடு நடக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த மனம் திரும்பணும், தான் செய்த தப்பை ஒத்துக்கணும். நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பான் கல் மாதிரி.
கர்த்தர் மூவே ஆக மாட்டார். நீ கல்லாக இருக்கிற வரைக்கும் அவரும் கல்லாக தான் தோணுவார். புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவனாக தான் தோணுவார். ஆனால் அவருடைய மனதுருக்கத்தை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் அவன் மனம் திரும்பிட்டான்னா அவருடைய மனதுருக்கம் அடேங்க அப்பா. மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது மரணாயுதங்களை அவனுக்கு ஆயத்தம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது முதலாவது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஏன் அவர் நமக்கு உதவி செய்கிறார்னா, he is able to sustain our renewal. He is able to sustain our renewal. renewal அப்படின்னா புதுப்பித்தல், சகாயம், புதுப்பித்தல். தீர்ந்து போச்சு, திரும்பி கொடுப்பது புதுப்பித்தல். ரினியூவல் அப்படின்னா தீர்ந்து போச்சு, திருப்பி கொடுங்க, அதுக்கு பேர் ரினியூ. 15 நாள் புஸ்தகம் யூஸ் பண்ணலாம் டோக்கனில் லைப்ரரியில். ஒரு மாணவன் 15 நாளுக்குள்ளே படிச்சுட்டு திரும்பி என்ன பண்ணணும்னா நீ ரினியூ பண்ணிக்கணும். அந்த புக்கை மறுபடியும் லைப்ரரிக்கு கொண்டு வந்து ரினியூவல் பண்ணுறேன்னு சொல்லும்போது மறுபடியும் இன்னொரு டேட்டை போடுவார். இன்னொரு 15 தேதி, அடுத்த 15க்குள்ளே அந்த டேட்டை போட்டு குத்தி அந்த புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுப்பார். இன்னொரு 15 நாள் வச்சுக்கலாம். இப்படி ரினியூ பண்ணிகிட்டே போகலாம். அந்த புஸ்தகத்துக்கு டிமாண்ட் இல்லைன்னா நீ யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம வந்து கொடுக்கணும் அவங்கள்ட்ட. லைப்ரரியில் அதான் ரூலு. கர்த்தர் நல்லவர். 2 முறை ரினியூ பண்ணிட்டேன், சரி உனக்காக இந்த 3வது முறை ரினியூ பண்ணுறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட வராத. அதுக்கு பேர் நான் சஸ்டைனபிலிட்டி. யூ ஆர் நாட் ஏபிள் டு சஸ்டைன் த ரினியூவல் ஆஃப் சம்படி. சஸ்டைனன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ச்சிய காலமெல்லாம் அதை செய்கிறதற்கு ஒரு வல்லமை. காலமெல்லாம். மெவிபோசேத்து யோனத்தானுடைய மகன், சவுலுடைய பேரன். எவ்வளவு நாள் சாப்பாடு போடுறேன்னு தாவீது சொன்னான். அதான். அப்படி இருந்தாலும் தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் சாப்பாடு. தாவீது போயிட்டார்னா சாலமோன் திருப்பி எப்படி சாப்பாடு போடுவார்னு கேரண்டி கிடையாது. ஆனால் தாவீது உயிரோடு இருக்கும் வரைக்கும் மெவிபோசேத்துக்கு கவலையே கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவனுடைய சாப்பாடு எவ்வளவு ரிச்சாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சாலமோனுடைய சாப்பாடை வச்சு பார்த்தால் தாவீது சாப்பாடு எப்படி இருக்குன்னு யோசிக்கலாம். ஒரு நாளைக்கு 100 மாடு அடிக்கிறானா, பீஃப் 100 மாடு. அது போக இன்னும் ஏகப்பட்டெல்லாம் இருக்குது. நான் அந்த மாடு மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். ஒரு நாளைக்கு 100 மாடு அடித்து அவனுக்கும் அவனோடு இருக்கிற பேலஸில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொளுத்து சாப்பாடு போட்டான்னா அதோட ஆடுகள் எத்தனையோ. இன்னைக்கு அப்பா கோழியெல்லாம் கணக்கா? கோழியெல்லாம் ஒரு சாப்பாடா? மாடே 100 அடித்தா கோழி வந்து ஒரு சாப்பாடா? ஊறுகா மாதிரி கோழி. அப்படி சாப்பாடு. அப்போ தாவீது எப்படி சாப்பிட்ருப்பார்? அந்த சாப்பாடு மெவிபோசேத்து சாப்பிட்றான். எப்போ? காலமெல்லாம். நின்று எவனும் துரத்தவே மாட்டான். So our God is sustaining the refilling. He can sustain our refill. அல்லேலூயா. அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அதனால தான் செய்கிறார். 3வதாக ஏன் அதை செய்கிறார் அப்படின்னா, it is an eternal satisfaction. இட்டர்னிட்டிக்கு, நித்தியத்துக்கு ஒரு திருப்திப்படுத்துதல். நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய காலமாய் இது தாகம் கொடுக்காதுன்னார். நித்திய காலமாய் தாகம் எடுக்காத, தாகத்தை கொடுக்காத, திருப்தியாக்குகிற தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அது கொஞ்ச நாள் தான். பாவத்தின் சந்தோஷம் கொஞ்ச நாள் தான். மறுபடியும் பாவம் செய்ய வைக்கும். சிகரெட்டு குடித்தவன் அப்படி இன்னைக்கு சபதம் எடுத்து ஒரு 10 சிகரெட்டை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாழ்நாளில் குடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதே. 100 சிகரெட்டு குடிக்க கொடுத்தாலும் 100ஐயும் குடிச்சிட்டு அடுத்த 100க்காய் காத்திருப்பான். இன்னும் 150 கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பான். அவனுக்கு திருப்தி இருப்பதில்லை.
நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய காலமாய். அந்த வாசனை வாசிங்கம்மா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்ற. கிணத்து தண்ணீராக இருக்காதுன்னு இருக்குன்னு சொல்லலை. நீர் நித்திய காலம் வரைக்கும் நீர் ஊற்றாக இருக்கிறது. ஸோ இட் இஸ் an eternal satisfaction. கடைசியாய் நான்காவதாக என்டியூரிங் ஹோப். என்டியூரிங் ஹோப்னா ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் மாத்திரம் மனம் திரும்பி நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு யார் யார்கிட்ட ஒப்புரவாகணுமோ டக்குன்னு ஒப்புரவாகி ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நிற்போமானால் நம்முடைய நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. அல்லேலூயா. அடுத்த ரீசன் வை சாரோ, இதையும் சொல்லிட்டு விட்டுறேன். ஏன் இந்த சாரோ மனுஷனுக்கு வருகிறது? ரெண்டு ரீசன் தான் நான் சொல்லுகிறேன். எதனால் இந்த துக்கம் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1, human beings are fallen human beings. Human beings are fallen human beings. மனுக்குலம் விழுந்து போன மனுக்குலம். ஏண்டா விழுந்துச்சு? விழுந்து போன தூதர்கள் நிமித்தம் மனுக்குலம் விழுந்து போச்சு. ஒரு கூட்டம் தூதர்கள் கூட்டம் விழுந்ததல்லவா? இந்த விழுந்து போனதுனால என்ன நடந்தது? விழுந்து போன தூதர்களால் மனுஷன் விழுந்து போனா என்ன நடந்ததுன்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் broken. அந்த உறவு கட்டுன்னு சொல்றதை காட்டிலும் பிரேக்குன்னா என்ன அர்த்தம், கட்டுனா என்ன அர்த்தம்? கட்டுனா கட் பண்றது, பிரேக்குனா உடஞ்சி பிரேக் ஆகி போச்சு. கண்ணாடி டம்ளரை கொண்டு போய் நீங்க டம்முன்னு இங்கேருந்து தூக்கி போட்டீங்க, கட்டாச்சு பாஸ்டர், அப்படியா சொல்லுவீங்க? பீஸாக போச்சு. ஆனால் இங்கே ஏதோ ஒன்று பட்டுச்சு, டக்குன்னு ஒரு கட்டாச்சு. இங்கே ஒரு கீரல் எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டீங்க. இல்லை, இங்கே சில நேரங்கள் இங்கே கட் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? நொறுங்கி போச்சு பாஸ்டர் மண்டை. சொல்ல மாட்டீங்களா? அங்கே ஒரு கட்டு, அதை ஒன்று ஸ்டிச் பண்ணி அவங்க அந்த கட்டுக்கும் பிரேக்குக்கும் இவ்வளோ பெரிய உருட்டு கட்டை எடுத்து மண்டையில் ஒருத்தன் அடித்தான்னு வச்சிங்களா, ஆபேல காயின் அடித்த மாதிரி கட்டாச்சு. அப்படியா? பேசிகிட்டே இருப்பீங்க ஹலோன்ட்டு, கேட்டால் திடீர்னு என்ன சொல்கிறீங்க? நொறுங்கி போச்சு. இதெல்லாம் சொல்ல வேண்டுமே உங்களுக்கு? அப்போ கட்டுக்கும் பிரேக்குக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. அதுபோல் இந்த உறவு கட்டாகலை, சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரேக் ஆச்சு. கட்டை சரி பண்ணலாம். ஒரு கிளாஸ் பீஸை தூக்கி இந்த ஒரு டம்ளர் குடிக்கிற கப்பு இல்லை ஒரு ஜக்கு கிளாஸில் இருக்குது, படார்னு போட்டிங்க கோவத்தில். சில வீடுகளில் போடுறீங்களே அது மாதிரி. அது 25 பீஸ் ஆகி இத்தினூத்தெல்லாம் காலுக்கெல்லாம், ஐயோப்பா அது அல்றது எவ்வளோ பெரிய காரியம். திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா? எவ்வளோ விலை கொடுத்தேன் தெரியுமா ஒட்ட வைக்க போகிறேன். சில நேரங்களில் ஹைவேஸில் ஆக்சிடெண்ட் ஆகி மண்டையும் கால்களும் எலும்புகள் குட்டி பீஸ் ஆயிரும். அதை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பல மாதங்களாக அவங்க ஒன்றொன்னா பண்ணி, எப்பா இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் பண்ணுற வேலை எவ்வளவு பொறுமை அவங்களுக்கு தேவை. ஆனால் சாதாரணமாக லேசாக எங்கேயாவது கீரல் விழுந்து கட்டாச்சுன்னாக்க ஈஸியாக ஸ்டிச் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் சூச்சர் பண்ணி அனுப்பிடுறாங்களே. 1.5 நாள் ஆகுது இந்த ஆஸ்பத்திரியில் காலு கையை இத்தினூண்டு சின்ன எலும்புகள்லாம் ஒன்றாக்குறது எவ்வளோ பெரிய கடினமான காரியம். அப்போது ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு ஆயிப்போச்சையா. அதை ரிப்பேர் பண்ணிட்டார்னா எப்படிப்பட்டவர் அவர்?
அதனால தான் நமக்கு சாரம் வருது. முடியாது. இந்த சாரம் வர்றதுக்கு காரணமே விழுந்து போன சுபாவத்தில் நம்ம இருக்கிறபடினால், ஏற்கனவே உறவு பஞ்சரானதுனால. அவர் கிருபையாய் அவர் ஒட்ட வைக்காவிட்டால், அவர் கிருபையாய் நம்மை மறுபடியும் கட்டாவிட்டால், கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில், இந்த வீடு கட்டப்பட முடியாது. வாழ்க்கை என்கிற வீடு கட்டப்பட முடியாது. அப்போ இந்த விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த துக்கம் நமக்கு இருக்காம். அதனால தான் நம்ம வீக் ஆயிட்டோம். நம்பர் 2, we are unable to meet the life's challenges. In a sinful world, life becomes difficult. இந்த வாழ்க்கையில் சவால்களை நம்மால் சந்திக்க நமக்கு பலன் இல்லை. அதனால ஜீவியம் கடினமாக இருக்கிறது. யோபு 6:3 அது ஒன்று மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலாம் பாரமாக இருக்கும், என் துக்கம் சொல்லி முடியாது. என் துக்கம் லிமிட் இல்லைன்ட்டான். I am unable to meet the life's challenges. இந்த வாழ்க்கையுடைய சவால்களை என்னால் சந்திக்க முடியல, அதனால் எனக்கு பயங்கர துக்கம் வருது, சொல்ல முடியாதுன்னா. சரி, அது ஒன்று போதும். சங்கீதம் 31 9 11 வரைக்கும். சங்கீதம் 38:6, சங்கீதம் 38:6, சங்கீதம் 42:9, சங்கீதம் 42:9, யோவான் 16:20, யோவான் 16:20, 1 பேதுரு 1:6, பிலிப்பியர் 2:27, 2 கொரிந்தியர் 2:5, கடைசியில் நாம் வாசிக்க வேண்டிய வசனம் வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளங்கு. எவ்வளோ நல்ல தெய்வம். என் துக்கம் சொல்லி முடியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணா, விழுந்து போன சுபாவத்திலிருந்து புரோக்கன் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது. ரெண்டாவது, நம்மால் லைஃபுடைய சேலஞ்சஸ் நம்ம சமாளிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த 2 நிலைமைகளையும் மாற்றி லோவஸ்ட் எஸ்டேட்டில் எப்படா இவன் தலை குனிஞ்சு டயர்டாகி நிற்பான், நம்ம போய் உதவி செய்யலான்ட்டு காத்திருக்கக்கூடிய கண்களுடைய தெய்வம். ஹல்லேலூயா. காத்திருக்கிற தெய்வம். வாழ்நாள் எல்லாம் இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். அவரை போல நல்ல தெய்வம் இல்லை. நம்புவோம், அவரை பாராட்ட பழகுவோம், அவரை பாராட்டுவதற்கு நம்முடைய ஆத்மாவுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்பலாம். ஆமென். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் fill it. ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் வந்தடையத்தக்க கண்மலையாகிய கர்த்தர். இது போல தேவன் கிடைக்குமா? இது போல ஆண்டவர் இருக்க முடியுமா? நன்றி, நன்றி. எப்போ வேணா காலிடப்பாவை கொண்டு வா, நான் நிரப்புறேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். உனக்கு காலி ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். பூலோக வாழ்க்கை, நீ விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிற. நம்பர் 1, புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிற. நம்பர் 2, வாழ்க்கையில் இழப்புகளும் சேலஞ்சஸையும் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. நீ என்னிடத்தில் வந்தால் ஒழிய உனக்கு நிம்மதி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் வந்தால் ஒழிய உனக்கு சந்தோஷம் கிடையாதுன்னு சொல்கிற தெய்வம். ஹல்லேலூயா. வர சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கங்கிறாரு. பணமும் இன்றி விலையும் இன்றி ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுங்கிறார். ரீஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறார். என்ன அழகாய் ஆண்டவர் பேசுகிறார். ஓ, உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறது எனக்கு வேலை இல்லை. ஆனால் உங்களை உறவுக்குள்ளாக ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணி உங்களை உயிர்ப்பிச்சு உற்சாக அந்த உறவுக்குள் உங்களை அனுப்பிட்டான்னா அது போதும். உங்கள் வாழ்க்கையெல்லாம் அந்த உறவுக்குள்ளே இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே,
இந்த அருமையான காலை வேளையில் நீர் பேசின வார்த்தை நல் வார்த்தைகளுக்காய், நல் வார்த்தைகள் என்று சொல்லுகிறத காட்டிலும் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறத ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி காட்டுறீங்க. ஹல்லேலூயா. உமக்கு சித்தமானால்னு கேட்குறான். அது என்னடா என்கிட்ட போய் நீ அப்படி பேசிட்ட? எனக்கு சித்தம் உண்டு. ஐ ஆம் வில்லிங், கம் டு மீ. ஐ ஆம் வில்லிங், ஐ ஆம் வில்லிங், ஐ ஆம் வில்லிங். மனுஷனுடைய கடைசி கட்டத்தை பார்க்க ஆசைப்பட்ட தெய்வம், ஏன்னா அவனை தூக்கி விடுகிறதுக்காக பார்க்க ஆசைப்படுகிறான். மனுஷனும் அவன் மேலே பாறாங்கல் வைக்கலான்னு ஆசைப்படுகிறான், ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கணும்னு பார்க்குறான். ஆனால் தேவனோ அல்லேலூயா, அகாத குழியிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற தெய்வம். நன்றி பிதாவே. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, திருச்சபை ஆசீர்வதித்து வழிநடத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தானமாய் தந்த தேவ பிதாவாகிய கர்த்தாவே, நீதியுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த வரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம ஆத்மாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வார்த்தை, மறந்து போகாதீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.